இதனுடைய வேல்யூவேஷனை பாருங்கள். அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான மார்க்கெட்டினுடைய கீ லெவலில் ஒரு அப்சைடுக்கு உண்டான லெவலும் இதே எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு மார்க்கெட் ஒரு வாரத்தில் 10% போயிடுச்சுன்னா, அதாவது 10% போயிடுச்சுன்னா 5% கீழே ஃபால் ஆகிட்டு புல் பேக் ஆகும். அதே மாதிரி அப்சைட்லேயும் டவுன் சைட்லேயும் நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கலாம். இது ஏன் இது ஒரு ப்ரெடிக்ஷனாக எடுத்துக்கணும்னா, இதனுடைய மார்க்கெட்டில் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். இதை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு நம்ம வருவோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குமே தவிர, இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை மேக் பண்ணுற ஆளுங்க எல்லாருக்குமே இது ஒரு கீ லெவலாக அமையும். வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். இப்போ உதாரணத்துக்கு இது நானே சொந்தமாக ரெடி பண்ண இண்டிகேட்டர், அதே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு கொடுத்துரும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஹைக் பண்ணிக்கிறேன். இப்போ இதனுடைய கேட்டகரியில் நான் என்ன பார்க்க வர போகிறோம்னா, நம்ம ஒரு 12 மந்த் ஹையிலேருந்து பாருங்கள், 12 மந்த் ஹையிலிருந்தே நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கோம். இப்போ 26,600 கிஃப்ட் நிஃப்டியை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கிஃப்ட் நிஃப்டி க்ளோசிங் ப்ரைஸு 26,694.50. இப்போ -5%. 5% நம்ம என்ன சொல்கிறோம், புல் பேக் ஏரியா. அந்த புல் பேக் ஏரியா அதை அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களா. அதே 10% கரெக்ஷன் வந்துருச்சுங்களா. அதே 20%ன்றது 21,355. சரிங்களா. இதே நம்ம இப்போ கிஃப்ட் நிஃப்டி எதுக்கு பார்த்துருக்கோம்னா, கிஃப்ட் நிஃப்டியுடைய லெவலில் நம்ம இது FIDI உடைய ஆக்டிவிட்டீஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பண்ணது. அதே போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்யூச்சர்னுடைய வேல்யூவேஷனில் பார்க்கலாம். அப்போ ஃப்யூச்சர்னுடைய வேல்யூவேஷனில் 26,510